Hi friends, welcome back to my channel. This is Venki Story. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி 2ஓட அஃபிஷியல் ட்ரெய்லராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டிமாண்டி காலனி 1 வந்து ரொம்பவே சூப்பரான படம்னே சொல்லலாம். ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்த ஒரு படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை வந்து இப்படி கூட எடுக்கலான்றத ஒரு ஐடியாவாக சொன்னது வந்து டிமாண்டி காலனின்றது சொல்லலாம். ஸோ அதோட சீக்வல் ஒன்று வருதுன்றப்போ ஏன்னா சீக்வல்னு வரப்போகும்போது நிறைய படம் வந்து ஹிட் ஆகிருக்கு, சிலது ஹிட் ஆகலை. டிமாண்டி காலனி 1 வந்து சூப்பராகவே ஹிட் ஆச்சு. எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஃபேவரட் ஃபில்ம்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த எம்எஸ் பாஸ்கரோட காமெடிஸ் வந்து யாராலையுமே மறக்கவே முடியாது. இன்னி வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு காமெடினே சொல்லலாம் அது வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம், ஒரு காமெடி, ஹாரர் எல்லாமே கலந்த ஒரு கலவைன்னே சொல்லலாம் டிமாண்டி காலனி. அதில் கூட ஒரு சாங் வந்து அனிருத் பாடியிருப்பார், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே கலந்த ஒரு படம்னே சொல்லலாம். டிமாண்டி காலனி 1 வந்து சூப்பராக இருந்தது, சக்கப்போடு போட்டுருந்தேன்னு சொல்லலாம். ஸோ அதோட சீக்வலாக ப்ரீக்வலான்னு தெரியல, பட் ஆனால் அது ஒரு சீக்வலாக தான் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணால் தான் இப்போ இருக்கிற சமயத்தில் அது நல்லா ஓடுனே நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேர் காம்போவில் வருது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது. அந்த யூஸ் ஹெட்ஃபோன்ஸில் கூட சூப்பராக டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. I can feel his presence. I'm seeing things. I'm very sure அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான். Sam Sears. Okay. எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஸ்ரீனிகிட்ட நம்மால பேச முடியலன்னா வெளியவே வர முடியாது. வேறொரு ஆபத்தான உலகத்துல அந்த ஆத்மா மாட்டிக்கிட்டு இருக்கணும். நீ மனசு வச்சா மட்டும்தான் சீனிவாசனை காப்பாற்ற முடியும். நம்ம சொத்த ஆட்டையை போட வந்திருக்காங்க. நல்லாவே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையுமே சூப்பராகவே அவங்க நெயில் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருக்குது. இது வந்து டிமாண்டி காலனியோட சீக்வல்லாம் வருது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிமாண்டி காலனி 1 வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்றது ஒரு கிளிஃப் ஹேங்கராக முடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து பேய்கிட்ட அவன் செத்துருப்பான். ஸோ செத்துட்டு அவன் வந்து பேய்கிட்ட மாத்திர மாதிரி தான் அவனோட அந்த ஸ்டோரி இருக்கும். பட் ஆனால் அங்கே தான் எனக்கு ஒரு பிரச்சனை இடிக்குது. ஏன்னா இப்போ அவன் வந்து செத்து போயிட்டான்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் வந்து கம்பியில் முட்டி சாகிற மாதிரி தான் அந்த சீனு காமிச்சிருப்பாங்க. அவனோட டெட் பாடி வந்து அந்த கம்பியில் முட்டி அவன் சாகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க.
ஸோ ஒருத்தன் வந்து அந்த கம்பியில் முட்டி செத்ததுக்கப்புறம் திரும்பி அவனை உயிரோடு எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு அதுதான் எனக்கு புரியல. என்னால் ஸ்ரீனியை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்ல போகும்போது திரும்பி அதே மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ எனக்கு அங்கே தான் கொஞ்சம் இடிக்குதுன்னே சொல்லலாம். என்னடா இது ஏதோ கொஞ்சம் ஒருவேளை நம்ம ட்ரெய்லரை பார்க்கறதுனால என்னடா இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்றது நம்மளால் அசம்ஷனாக பண்ண முடியும் தவிர ஃபுல் மூவி பார்த்தாராம் அந்த லாஜிக்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க டெஃபினிஷன் சொல்லுவாங்கன்றது தெரியும். ஏன்னா இதில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எம்எஸ் பாஸ்கர் வந்து செத்ததை வந்து இவன் பார்த்துருப்பான், அருள்நிதி பார்த்துருப்பான். அதே ஷாட்டை வந்து பிரியா பவானி சங்கரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஷாட்டுக்கும் உள்ள அந்த கேமரா ஆங்கிள் டிஃப்ரென்ஸையே அழகாக காமிச்சவங்க வந்து ஸோ நல்ல ஸ்கிரிப்டு தான் அவங்க மோஸ்ட்லி அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கிரிப்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், மூவி டெஃபினட்டாக ஹிட் ஆகிடும். அதே போல் பிரியங்கா பவானி சங்கரோட அந்த ஹேர் ஸ்டைல் லுக்கும் செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து அவங்க அந்த ஆரர் தன்மையை காமிச்ச விதம் சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல ஜம்ப்ஸ்கேர்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். சாம் சிஎஸ் மியூசிக் தரமாக இருக்குது. இந்த வாட்டி தலைவன் வேறு லெவலில் செய்வான்னு நினைக்கிறேன். ஏன்னா கைதியிலே தலைவன் மாஸ் பண்ணிட்டாரு, மலையாளத்துலேயும் ஒரு சாங்கு குத்து சூப்பராக வைப் பண்ண வச்சிட்டாரு. ஸோ அடுத்தது டிமாண்டி காலனியில் ஹாரர் பிஜிஎம் போட்டு தலைவன் வேறு லெவல் செய்ய போகிறான். எல்லோரும் கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணல, 2024 தான் வரப்போகுது. ஸோ தலைவன் ஹாரர் தன்மையில் வேறு லெவலில் செய்ய போகிறான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு ஓவராலாக ட்ரெய்லர் வந்து சூப்பராக குவாலிட்டியாக டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக அவங்க ரெடி பண்ண விதம் வந்து சூப்பராக இருக்குது. என்ன அவங்க புரியாத வகையில் அவங்க கட் பண்ண விதமும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கதையை டிமாண்டி காலனி பார்த்தா இன்னி வரைக்கும் கண்ணமுடி பார்த்தா கூட இந்த இடத்துல இதெல்லாம் நஞ்சிருச்சுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி டக்குன்னு மைண்டில் ஸ்டோர் ஆனதுனால என்னடா இவன் எப்படி தான் திரும்பி உயிரோடு வருவான்ற அந்த ஒரு ஆர்வமும் இருக்குது. அதே போல் இதை அவங்க எப்படி அவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கேள்வியே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு வெற்றி கொடுக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது. ஸோ எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம படத்தை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி ஆட் பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் நீங்கள் சாய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.